பசித்த வயிறு, பணமில்லா வாழ்க்கை, பொய்யான உறவுகள், இவை மூன்றும் ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடத்தை எவனொருவனாலும் கற்றுக் கொடுக்க முடியாது. 1 கிலோ தக்காளி 100 ரூபாய் வித்துச்சுன்னா அதை நாங்க எப்படி வாங்கி சாப்பிடுறது? எங்க நிலைமை என்னன்னு கேக்குறீங்களே. சில நேரத்துல 5 ரூபா கூட எடுக்கிறதுக்கு ஆள் எல்லாம் போயிருதுங்களே. அப்போ எங்களுடைய நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்க. சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்ததுமே ஒரு நிமிஷம் கண்ணே கலங்கி போயிடுச்சுங்க. சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நம்ம ஊர்ல தாங்க சாப்பாடோட மதிப்பு என்னன்னு தெரியாம அதை வீணாக்குறதும், இந்த விவசாயிகளை மதிக்காம இருக்கிறதும் இதெல்லாம் பண்றது. சாப்பாடை வீணாக்காதீங்க. நீங்க இயற்கையான உணவு முறைக்கு கம்பு கேழ்வரகு போன்ற நம்ம உணவு பழக்க வழக்கங்களையே நம்ம விட்டுட்டோம். அது எந்த அளவுக்கு பாதிப்பு உருவாக்கி இருக்குங்க? நாங்கெல்லாம் நிறைய நெல் விளையிற பகுதியில தான் இருந்தோம். நாங்க அதிகம் கம்பு கேப்பெல்லாம் சாப்பிட்டவங்க கிடையாது இளமையில. ஆனா தூரத்துல இருக்கிற நம்ம உறவினர்கள் நண்பர்கள் கொஞ்சம் கேழ்வரகு கொடுத்து விடுவாங்க, கம்பு கொடுத்து விடுவாங்க. அதுல கூழ் குண்டி சாப்பிட்டுக்குவோம், அல்லது தோசை செஞ்சு சாப்பிட்டுக்குவோம், புட்டு செஞ்சு சாப்பிடுவோம். அவ்வளவுதான். அது தீனி மாதிரி தான் சாப்பிடும். ஆனா அன்னைக்கு சாப்பிட்டா நம்ம அந்த அரிசி இருக்கு பாருங்க, அது சத்து மிகுந்ததா இருந்தது. மிச்சம் இருக்கிற சோறுல தண்ணியை ஊற்றி வைப்பாங்க. காலையில எழுந்துச்சு அந்த ஆகாரத்துல நீராகாரத்துல உப்பா கலந்து வெங்காயத்தை கடிச்சு சாப்பிடுவோம். அதே உடம்புக்கு சக்தி. அத வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டு நீராகாரத்தை சாப்பிட்டவன் போய் வயலுக்கா போய் நிலத்தையே ஒரு சுத்திட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் காலை உனக்கு வந்து உட்காருவான். அதனால கம்பு சோளம் தான் இல்ல, பழைய பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்கு பாருங்க, அவங்க எல்லாமே சத்து மிகுந்ததா இருந்தது, மருந்து மிகுந்ததா இருந்தது. நம்ம மக்களுடைய வாழ்க்கை அதுக்கு பழகி இருந்தது. அதை நம்ம ஒழிச்சிட்டு இட்லி காப்பி டீ காப்பின்னு வந்தோம். இங்கதான் எல்லா கொடுமைகளையும் நம்ம அனுபவிக்கிறோம்.